முதல்வர் அவர்களே, இக்கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களே, துறை தலைவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஊழியர்களே மற்றும் முன்னாள் முத்தையா தொழில்நுட்பக் கல்லூரியின் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். உங்களை மீண்டும் சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முத்தையா தொழில்நுட்பக் கல்லூரியில் முதல்வராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் சென்னையில் உள்ள மதுரவாயல் அருகில் உள்ள எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியராக சுமார் 16 வருடங்கள் பணியாற்றினேன். 16 வருடங்கள். போன ஆண்டு தான் பணி ஓய்வு பெற்று சிதம்பரம் வந்தேன். முத்தையா தொழில்நுட்ப கல்லூரியில் பாடம் நடத்துவதற்கும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் பாடம் நடத்துவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மாணவருடைய கேரக்டர், மாணவருடைய அணுகுமுறை பல விடயங்களில் வேறுபாடு தோன்றியது. முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. போக போக நல்ல முறையிலே மாணவருடன் பழகி சுமார் 16 வருடங்கள் ப்ரொஃபஸர் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இக்கல்லூரியின் நானும் ஒரு முன்னாள் மாணவர் என்பதில் சொல்லிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே, ஒரு சிலரை தவிர எல்லோருமே இந்த முத்தையா தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து மேலும் மேலும் உயர்ந்தவர்கள். அப்படியே படித்து 87-90 பேட்சில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. அதாவது நம்ம வாழ்க்கையில் மாதா பிதா இவர்களுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்திய பிறகு அடுத்தபடியாக நன்றி செலுத்த வேண்டியது குரு. அந்த செயலை நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்கு எங்களது சக நண்பர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மாதா பிதா குரு, அதுக்கு பிறகுதான் தெய்வம். இது நாம் சொன்னதல்ல, பெரியோர்களால் பல ஏடுகளில் எழுதப்பட்டது. மேலும் இந்த கல்லூரியில் படித்து மிக மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மிக அதிகம் பேர். எனக்கு தெரிந்து இதே கல்லூரியில் படித்த ஒரு மாணவர், அதாவது
மாதிரி பல பேர் பல பொசிஷனில் இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் துபாயில் இருக்கேன், ரெக்ரூட்மெண்ட் வர்றேன், ஆனால் எனக்கு கேண்டிடேட் இல்லாமல் போயிட்டது அப்படின்னு. நீங்கள் இனிமேல் வந்து எங்களை ஒரு கான்டாக்ட், நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், உயிர் உள்ள வரையும் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், அது நிச்சயம். அதனால் அவங்களுடைய ஏதாவது ஒரு கான்டாக்ட் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே உள்ள மாணவர்களுக்கு தெரிவித்து என்னால் ஏன்னா நானும் ஒரு அலுமினிங்கிற ஒரு இன்னொன்று இந்த அலுமினி அசோசியேஷனை ஏற்படுத்துறது முதல்ல ட்ரெஷர் நானாக தான் இருந்தேன். இந்த பணத்தை அது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுபோல் மற்ற தேவைகளுக்கு மற்ற மாணவர்களுக்கு சொல்வதற்கு உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இது மாதிரி எங்களுக்கு ஏதோ ஒரு 83 பேட்சில் கொடுத்து ஒரு சிடியை கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் நம்பர் இப்போ நம்ம பாலிடெக்னிக்கில் படித்தவங்க எனக்கு கிட்டத்தட்ட சிவில் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா துறையிலையும் அவர்கள் தங்களுடைய சாதுரியத்தினால் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இன்னொன்று புதுமையாக நான் இன்றைக்கு பார்த்தது உங்களுடைய நிலவில், நம்ம கல்லூரியில் படித்தவர் ஒருவர் அரசியலிலும் ஈடுபட்டு இருக்கிறார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு இதாக இருக்கிறது. அந்த துறையும் நாம் விடவில்லை. ஏன்னா அதுலேயும் அவர் ஒரு சிறந்தவராக இருக்கார், அவருடைய இதிலேயே தெரியுது. உங்கள் பேர்? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம மாணவர்கள் அந்த அளவுக்கு திறமை பெற்றவர்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. எந்த துறையிலும் நல்ல ஒரு நேர்த்தியான கடனை செய்வார்கள், தனது கடமையை செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரும் எங்களை இங்கு அழைத்து எங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிற, அதாவது எங்களையும் நீங்கள் மறந்துவிடவில்லை என்பதற்கு ஒரு சான்று இது. இது வரைக்கும் 3-4 பேட்ச் நானே மீட் பண்ணிட்டேன். எல்லாருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நீங்கள் எங்கெங்கே என்னென்ன இதில் இருக்கீங்கன்னு ஒரு புக்லெட் போட்டு எங்கள்கிட்ட கொடுங்க. ஸோ தட் ஒரு மாணவர் படித்து விட்டு வராரு, நான் அவரை இவ்வளோ போய் பாருங்கள், இவரை போய் செய்யுங்க அப்படின்னு நான் செய்திருக்கேன் பல மாணவர்கள். ஏன்னா எனக்கு எல்லா பிரான்ச் மாணவர்களும் எனக்கு கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். காரணம் என்னென்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் வார்டனாக இருந்தேன். அதனால் எல்லா பிரான்ச் மாணவர்களும், நான் ஏதோ டூர் போகும்போதெல்லாம் கூட ஒரு தடவை போர்ட்டர்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கிரேன்லேருந்து சார் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடியாராரு. அவர் எனக்கு மாணவர்ங்கிறது தெரியல. கிட்ட வந்தவரை அவர் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட படித்தேன் சார், இந்த இயரில் ஹாஸ்டலில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறார். அது மாதிரி உங்களுடைய வாரிசுகள், அதாவது உங்களுக்கு ஜூனியராக வர்றவங்களுக்கு நாங்கள் வழிகாட்ட முடியும். அதற்கு நீங்கள் ஒரு கைடு மாதிரி போட்டு எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் பல பேருக்கு தெரிவிப்போம். அதை செய்வீங்கிறது நம்பிக்கை இருக்குது. இவை எல்லாரும் கூறி அடுத்த தடவை நீங்கள் மீட் பண்ணும் பொழுது நீங்கள் மட்டும் தனியாக வரக்கூடாது, உங்கள் ஃபேமிலியோடு வரணும். உங்களுடைய ஃபேமிலியை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா நான் இப்போ என்னை எல்லாருமே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னை தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க, பெரியவங்க முதற்கொண்டு. அது மாதிரி உங்களுடைய குழந்தைகளை எங்களை தாத்தான்னு கூப்பிட்றத, ஏன்னா என்கிட்ட படித்த பையன், அந்த பையனோட பையனுக்கு நான் அட்மிஷன் கொடுத்தேன். காரணம் என்னென்னா, நான் இங்கே ரிட்டையர் ஆன பிறகு 2001 பிரின்ஸிபலாக இருந்து ரிட்டையர் ஆன பிறகு கடலூர் கிருஷ்ணசாமி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 7 இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன், ரெஜிஸ்ட்ரார் மாதிரி. அந்த காலேஜுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு. ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். அங்கே இருந்து அந்த காலேஜை டெவலப் பண்ணி கொடுத்தேன். ஒரு 4-5 செட்டு வெளியாக்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க, ஏன்னா என்னுடைய பிள்ளைகள்லாம் போரும் பாருங்க வேலை செஞ்சது. ஏன்னா நான் எனக்கு வேலைன்னு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் வீட்டை பற்றி நினைக்க மாட்டேன். அது மாதிரியான எனக்கு ஒரு செட்டப்பு. அதே மாதிரி அந்த 7 வருஷமும் நான் கடலூர்லேயே தங்கியிருந்தேன்.
ராத்திரி காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் ராத்திரி 9:10 மணிக்கு தான் ரூமுக்கு வருவேன். அந்த அளவுக்கு அங்கே எனக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்திருந்தார்கள். அதை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அது மாதிரி நம்ம பேரப்பிள்ளைகளுக்கும் நான் அட்மிஷன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கிது. அது மாதிரி நீங்கள் அடுத்தபடி வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினர், ஏன்னா உங்கள் முகவரி எல்லாரும் தெரியல இன்னும் சரியாக. சில பேர் தான் தெரியுது, சில பேர் தெரியல. ஒரு சில பேர் இங்கே ஒருத்தர் தான் ராஜமாணிக்கம்னு நினைக்கிறேன், பரங்கிப்பேட்டை. அவர் மட்டும்தான் எனக்கு இப்போ பரிச்சயமானவர் இந்த ஊரில் இருக்கார். மற்ற முகமெல்லாம் எல்லாமே புது முகமாக இருக்குது. காரணம் என்னென்னா இயர்ஸ் ஆகிட்டுது, டியூ டு ஏஜ் கொஞ்சம் மறதியும் இருக்குது. ஸோ அடுத்தபடி உங்களை எல்லாரையும் இந்த குடும்பத்துடன் உங்களை சந்திப்போம் என்ற ஒரு மகிழ்ச்சியில் எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த அளவுக்கு நன்றிதலை தெரிவித்ததற்கு உங்களுக்கு பாராட்டுதலையும் தெரிவித்து, உங்கள் குடும்பம் உங்கள் வாரிசுகள் மேன்மேலும் நன்றாக வளர, நன்றாக முன்னேற்றமடைய சிதம்பரம் நடராஜ பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வாழ்த்துதலுக்காக. அடுத்தபடியாக திரு MIM சையத் சார் அவர்களை அழைக்கிறேன். சாருக்கு இன்னைக்கு 79வது பர்த்டே. ஸோ லெட் அஸ் விஷ். உண்மையான முகத்தை காட்டுறேன். சனிக்கிழமை 1ஆம் தேதி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உடனே அது என்னடா என்னுடைய பர்த்டே அன்னைக்கே மாணவர்கள்லாம் பழைய மாணவர்கள் எனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்களேன்ட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி. மை பபுள் ப்ரெஷர் வித் ஹார்ட் வித் ப்ரெஷர். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் படித்து கொடுத்த மாணவர்களை சந்திக்கும் போது ஐ எம் வெரி கேர்ஃபுல். ஐ எம் ஸோ ஹாப்பி, மார்வலஸ். முதற்கண் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படித்து நல்ல முன்னில் வந்திருக்கிறீர்கள். ஐ ப்ரே ஆல்மைட்டி காட் கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ். அப்புறம் ஒரு வார்த்தை என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டு முடியும். நான் 97 ரிட்டையர் ஆகினேன். 2007 வரைக்கும் 4 ஊரில் பிரின்ஸிபாலாக இருந்தேன். வேதாரண்யம், திட்டக்குடி அண்டு முட்லூரில் 4 ஊரில் வடலூர் பணியாற்ற 10 வருஷம் பணியாற்றினேன். அது கடவுள் கொடுத்த அருள். 10 வருஷம் இங்கே ஹெச்ஓடியாக ரிட்டையர் ஆகினேன், சிவில் ஹெச்ஓடியாக. அப்புறம் 10 வருஷம் 4 ஊரில் பண்ணேன். அப்போது அந்த கடலூரில் பாலிடெக்னிக் இருக்குது. அங்கே சேர்மன் பேர் முத்து. அவர் வேலூரில் அவரை கூப்பிட்ருக்காங்க. அவர் பெரிய ஆள். கூப்பிட்டுருக்கும்போது அவர் திடீர்னு என்ன பண்ணார், சரி நீங்களும் வாங்க அப்படின்னாரு. சரி நானும் போனேன். போனோடனே ஒரு லேடி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய இனிஷியல் MA, நான் படித்தது ME. ரெண்டையும் பார்த்தோன்னே மேடம் என்ன பண்ணாங்க, 2 டிகிரி வாங்கியிருக்காரு முகமது சையத் பேச வரேன்ட்டாங்க. ME அது ரொம்ப சந்தோஷப்படும். அப்புறம் திடீர்னு உடனே பேசணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு ஒரு ஐடியா வந்தது. இறைவன் கொடுத்த அருள் ஒரு பிரசன்சாமி எனக்கு இருக்கும். அப்போ சேர்மன் ஒய்ஃபெல்லாம்